சோசியல் ட்ரிங்கர்னா பார்ட்டி நேரத்தில் குடிக்கிறது, பர்த்டே பார்ட்டியில குடிக்கிறது, திருமண விழாக்கள்ல குடிக்கிறது, டூர் போனா குடிக்கிறது, 10 பேர் சேர்ந்தா குடிக்கிறது, அப்புறம் விட்டுருவாங்க, மற்ற வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. எப்பயாவது குடிக்கிறது, அதுக்கு பேர் சோசியல் ட்ரிங்கர். அதுதான் அடிக்ஷன் கொண்டு போய் விடுறது. நான் ஒன்னும் செலவு பண்ணலாம் குடிக்கலாமா, என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தான், முதல்ல சும்மா பீர் தான் தொட்டு பார்த்தேன். இந்த பீர் தொடரன்னா நரகத்துல கால் வைக்கிறேன்னு அர்த்தம். வழுக்கு பாறையில கால் வைக்கிற மாதிரி. என் சொந்த காசை போட்டு நான் குடிக்கல, என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தான். இது மிக மோசமான ஒரு சாக்கு. இதுதான் உனக்கு கொண்டு போய் அழுத்தம், வழுக்கு பாறையில கொண்டு போய் நிறுத்தம். பாட்டில ஓபன் பண்ணும் போது ஒவ்வொரு முறையும் நீ உன் பொண்டாட்டியை நினைச்சு பார்க்கணும், உன் பிள்ளைய நினைச்சு பார்க்கணும், உன் குடும்பத்தை நினைச்சு பார்க்கணும். பாட்டில ஓபன் பண்ற ஒவ்வொரு நேரமும் நீ உன் மனைவி பிள்ளைகளை நினைத்து பார்த்து அதை தொடக்கூடாது என்ற உறுதியை எடுக்க வேண்டும். அதுக்கு டி அடிக்ஷன். 45,000 கோடி ரூபாய் வருமானம் வருகிற போது அதிலே ஒரு 10,000 கோடி அல்லது 5,000 கோடி அல்லது 2,000 கோடி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் டி அடிக்ஷன் சென்டர் வைங்க. கவுன்சிலிங் கொடுக்கிறதுக்கான சைக்கியாட்ரிஸ்ட் வைங்க, சைக்காலஜிஸ்ட் வைங்க, அதுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க. மனநோய் தான் மிக முக்கியமானது இருக்கிற நோய்கள். உலகளவில் ஒரு பழமொழி இருக்கு, எல்லா மனிதர்களுமே மனநோயாளிகள் தான், விகிதாச்சாரம் தான் வேறுபடும் ஒரு பழமொழி இருக்கு. நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நாம சொல்லிட்டு இருக்கலாம், ஆனா நாம ஏதோ ஒரு வகையில மென்டலி சிக்கா இருப்போம். அதுக்கு கவுன்சிலிங் தேவை. கவுன்சிலிங் சொல்றதுக்கான ப்ரொஃபஷனல் டாக்டர்ஸ் தேவை. அவன் தான் சைக்காலஜிஸ்ட், உளவியல் மருத்துவர். மெடிகேஷன் கொடுக்கறவன் தான் சைக்காட்ரிஸ்ட், கவுன்சிலிங் கொடுக்கறவன் சைக்காலஜிஸ்ட். அவர் சொன்னார சைக்கோட்டிக்கா மாறிடுவீங்கன்னு, மனநோயாளிகளா மாறிடுவீங்கன்னு சொன்னாரு மருத்துவர் சிவராமன். எவ்வளவு பேர் கவனிச்சுன்னு தெரியல. அப்ப அரசாங்கம் வரக்கூடிய வருமானத்தில் அல்லது லாபத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து ரீஹாபிலிட்டேஷன் என்ன தெரியுமா? மறுவாழ்வு. மறுவாழ்வுனா என்ன? அவன் அவனுடைய பர்சனாலிட்டியை லூஸ் பண்ணிருப்பான். தினம் காலையில எழுந்திருக்கணும், குளிக்கணும், பல்ல விளக்கணும், நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கணும், இன்னைக்கு என்ன வேலையை அந்த வேலையை நோக்கி போகணும் அப்படிங்கிறது ஒரு பர்சனாலிட்டி. ஆனா தண்ணி அடிச்சிட்டான்னா அவனுக்கு குளிக்க தோணாது, எழுந்திருக்க தோணாது, பல்லு விளக்க தோணாது, சாப்பிட தோணாது, என்ன வேலைன்னு தெரியாது, அவனுக்கு எந்த டே டு டே ப்ரோக்ராம் இருக்காது, ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணுங்கிற எண்ணம் இருக்காது, அவனுக்கு எந்த டார்கெட்டும் இருக்காது, எய்ம் இருக்காது. நோக்கமத்த பையன்வாங்க, அவனுக்கு எய்ம்லெஸ் மேன் அர்த்தம். சும்மா கிடப்பான். அப்ப அவனுக்கு மறுபடியும் என்ன தோணும்? குடிக்கணும்னு தோணும். மறுபடியும் என்ன தோணும்? குடிக்கணும்னு தோணும். அவனுடைய பர்சனாலிட்டி லூஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.